இது சப்ஸ்டிடியூஷன் ஜூட்சு. நான் இருக்கிற இடம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நான் வேகமா நகர்ந்து போகணும். அவர் என்ன கவனிக்கல, நான் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா வேணும்னு ஏதாவது செஞ்சிருக்காரு. நானும் அதுக்கு ஏமாந்துட்டேன். அவ அங்கதான் இருக்கானா? சாஸ்கே, நீ எங்க போன? ககாஷி சென்சே மட்டும் உன்னை கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லாத. இல்ல, என்னோட சாஸ்கேவா அவரு பிடிச்சிடக்கூடாது. நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். அவர் என்ன கவனிக்கல. பரவாயில்ல. சாகுரா, பின்னாடி பாரு. எப்பவுமே கவனமா இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு நான் என்னதான் பண்றது? இதுக்கு மேல அவர் விரிச்ச வலையில நான் எங்கேயும் மாட்டவே கூடாது. மறுபடியும் அவர் விரிச்ச வலையில மாட்டிக்கிட்டேன். நீ ஃபெயில் ஆயிட்ட. ககாஷி சென்சையோடைய கடைசி முடிவு. யாராவது இருக்கீங்களா? நான் எதையும் ஃபீல் பண்ணாது. என்னது இங்க என்ன நடக்குது? சாகுரா, சாஸ்கே, சாகுரா, எனக்கு உதவி பண்ணு. என்ன காப்பாத்து. கொஞ்சம் எல்லை மீறி சோதிச்சுட்டேன்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, இப்படி எல்லாம் செஞ்சாதான் அவங்களாலையும் கத்துக்க முடியும். அந்த சத்தம் சாகுரா தானே? ஷினோபி பேட்டில் ஸ்கில் நம்பர் 2, இல்யூஷன் ஜூட்சு. சாகுரா இதை ஏற்கனவே கிளாஸ்ல படிச்சிருக்கா. ஆனா அவளால இங்க இதை கண்டுபிடிக்க முடியல. கென்ஜூட்சு, இது ஒரு சாதாரண மைண்ட் கண்ட்ரோல். இதுக்கு சாகுரா ஏமாந்ததா ஆச்சரியமே இல்ல. ஆனா நான் சாகுரா அப்புறம் நருட்டோ மாதிரி கிடையாது. இந்த பெல்ல நீ எடுத்ததுக்கு அப்புறமா நீ என்ன வேணாலும் சொல்ல. அன்பான சாஸ்கே. நார்மல் அட்டாக்கை பயன்படுத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன ட்ராப்பா? என்ன திறமசாலிதான். இவன் கொஞ்சம் வேகமா தான் இருக்கான். இதுக்கு மேல புக்க படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன என்ன நடந்துச்சு? சாஸ்கே, நான் உன்னை பார்த்தேன். அவன் கிட்டத்தட்ட இல்ல சாஸ்கே, எப்படியாவது நீ தப்பிச்சிரு. நீ எங்க இருக்க? ஹேய், ஆமா, கீழே இருக்கிறதெல்லாம் என்னது? அது என்னது எனக்கு தெரியும். அதெல்லாமே லஞ்ச் பாக்ஸ். ஒரு நிஞ்சாவா நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பா நீ மத்த 2 பேர் மாதிரி கிடையாது. அதை நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஹார்ஸ், டைகர், ஃபயர் ஸ்டைல், ஃபயர் பால் ஜூட்சு. என்ன? கெனின் ஃபயர் ஜூட்சு பண்ணவே கூடாது. அதிக சக்கர தேவைப்படும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவர் எங்க போனாரு? பின்னாடி இருக்காரா இல்ல மேலையா? என்னையா தேர்ற? நீ எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து தான் நான் வருவேன். உன்னோட காலுக்கு கீழே தான் இருந்த. நீ இதை எதிர்பார்க்கல. ஹெட் ஹண்டர் ஜூட்சு. நகர முடியலையா? அதுதான் நின்ஜூட்சு. அது ஷினோபி பேட்டில் ஸ்கில். உனக்குள்ள திறமை இருக்கு.
அப்ப நீ சரியா சொன்ன. நீ அவங்கள மாதிரி கண்டிப்பா கிடையாது. ஆனா இதுல வித்தியாசமா இருக்கிறது மட்டும் பத்தாது. பழமொழியில என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவசரப்படுற ஆணியை தான் முதல்ல அடிச்சு கீழே இறக்குவாங்க. நல்லது. அவர்கிட்ட இருக்கிற பெல்ல எடுக்கலனா எங்களுக்கு லஞ்ச் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இங்க இருக்கிற லஞ்ச் பாக்ஸ நான் சாப்பிட்டுட்டா என்ன பண்ணுவாரு? வெளுத்து கட்ட வேண்டியதுதான். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னோட ஜோக் நல்லா இருந்தது. என்னை விட அவர் பலசாலியா இருக்காரு, அத மறுக்கவே முடியாது. சாக்குரா, சாஸ்கேவோட தலை மட்டும் தனியா இருக்கு, இருந்தாலும் பேசுறான். உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. சாஸ்கே, உனக்கு என்ன பண்ற? என்ன விட விடுன்னு சொல்றல. லஞ்சுக்கு முன்னாடி அந்த பெல்லை எடுத்தே ஆகணும். அதுக்கு எனக்கு அவ்வளவு நேரம் இல்ல. சாஸ்கே, இதுக்கு மேலயும் அந்த பெல் எடுக்க ட்ரை பண்ண போற? கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த பெல்லை நான் தொட்டேன். அடுத்த வாட்டி அதை எடுத்துருவேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ அந்த பெல்லை கிட்டத்தட்ட எடுத்துட்டேன்னா என்னால நம்பவே முடியல. அவன் அதுல ஒரு பெல்லை தொட்டுட்டானா என்னால அது தொடவே முடியாது. அதுக்கு அர்த்தம் நான் ஃபெயில் ஆக போறேன். நான் சாஸ்கே கிட்ட இருந்து பிரிய போறேன். கிட்டத்தட்ட லஞ்ச் டைமே வந்துருச்சு. அந்த பெல் எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி விட்டு கொடுத்துட்டு அடுத்த வருஷம் வந்து ட்ரை பண்ணலாமே. நான் நிறைய நேரத்தை வீணடிச்சிட்டேன். சாஸ்கே, வயித்துல இருந்து சத்தமே வந்துருச்சா? கேட்க கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. அப்புறம் இந்த பயிற்சியோட முடிவு என்னன்னா, உங்க யாரையுமே அகாடமிக்கு திரும்பவும் அனுப்ப வேணான்ற முடிவை நான் எடுத்திருக்கேன். என்ன, நான் பாஸ் பண்ணிட்டேனா? எனக்கு தெரிஞ்சு நான் மயக்கம் போட்டு விழுந்தா அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்களா என்ன? அட்டகாசம், நான் பாஸ் பண்ணிட்டேன். அப்படின்னா நாங்க 3 பேருமே இன்னைக்கு பாஸ் ஆயிட்டோமா சென்சை? ஆமா, உங்க 3 பேரையும் இந்த ப்ரோக்ராம்ல இருந்து பெர்மனண்டா டிராப் பண்றேன். நம்பவே முடியல. ககாஷி ஒரு ஸ்டூடெண்ட கூட பாஸ் பண்ண விடல, எல்லாரையும் ஃபெயில் பண்ணி வச்சிருக்காரு. ஏருக்கா, எல்லாரும் சின்ன பசங்க. நெஞ்சாவா இருக்கும்போது வர உண்மையான ஆபத்துகளை அவங்க சந்திக்க தயாரா இருக்காங்களான்னு என்னால சொல்ல முடியாது. இருந்தாலும் இதுவரைக்கும் ககாஷி எடுத்த முடிவுகள் சரியாதான் இருந்திருக்கு. எங்களை டிராப் பண்ண போறீங்களா? அப்ப நாங்க நிஞ்சா ஆகவே முடியாது. பெல்லை எடுக்க முடியலன்னா எங்களை அகாடமிக்கு அனுப்ப வேணாதானே சொன்னீங்க. இப்படி உங்க இஷ்டத்துக்கு நீங்க முடிவை மாத்த கூடாது. எதுக்காக இப்படி பண்றீங்க? ஏன்னா நீங்க நிஞ்சா மாதிரி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. சின்ன பசங்க மாதிரி யோசிக்கிறீங்க, முட்டாள் மாதிரி. சாஸ்கே, உன்னோட கவலையெல்லாம் எப்பவுமே உன்னை பத்தி மட்டும்தான். சாஸ்கே மேல இருந்து உடனே காலை எடுங்க. நிஞ்சாவாகிறதுக்கான மதிப்பு இன்னும் என்னன்னு உங்களுக்கு தெரியல. அத ஒரு விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? எதுக்காக உங்க 3 பேரையும் ஸ்குவாட்ல போட்டு நீங்க ஒரு தடவை யோசிச்சாலும் அது உங்களுக்கே நல்லா புரியும். நீங்க சொல்றது எனக்கு புரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பயிற்சியை கடைசி வரைக்கும் உங்களுக்கு எதுக்கு கொடுக்கறேனே உங்களுக்கு தெரியாது. அது தெளிவா புரிஞ்சிருக்கு. என்னன்னு சொல்லுங்க. அதுக்கான முடிவை தான் நீங்க பாஸா ஃபெயிலாங்கிற முடிவையே தேர்ந்தெடுக்கும். ஆனா அது இத பத்தி நான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்கணும்னு நினைச்சேன். கொஞ்சம் யோசிங்க. இந்த ஸ்குவாட்ல மொத்தம் 3 பேர் இருக்கீங்க. எதுக்காக இப்படி செஞ்சிருப்போன்னு கொஞ்சமாவது யோசிங்க. எதுக்காக எங்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? தெளிவா சொல்றீங்களா? இது பேசிக்கான விஷயம். டீம் ஒர்க். நாங்க ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும்னு சொல்ல வரீங்களா? அததான் நான் சொல்ல வரேன். ஆனா இப்ப அது புரிஞ்சு பிரயோஜனமே இல்ல. நீங்க 3 பேரும் சேர்ந்து என்ன தாக்கி இருந்தீங்கன்னா இந்த பெல்லை என்கிட்ட இருந்து எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இன்னைக்கான வேலை உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் இரு. இங்க 3 பேர் இருக்கோம், ஆனா பெல்லு 2 தானே இருக்கு. அப்படி ஒன்னா சேர்ந்து எடுத்திருந்தாலும் அந்த பெல்லு 2 பேருக்கு தான் கிடைச்சிருக்கும். இதனால எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து நாங்க எல்லாம் சண்டை தான் போட்டிருப்போம். நீ ரொம்ப சரியா சொன்ன. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடணுங்கிறதுக்கான ஏற்பாடு தான் இது.
நீங்க உங்களை பத்தி மட்டும் யோசிக்கிறத நிறுத்திட்டு கொஞ்சமாவது நீங்க டீமுக்காகவும் யோசிப்பீங்க நான் நினைச்சேன். ஒன்னா வேலை செய்யறதுக்கான முக்கியத்துவம் தெரிஞ்சிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்க. ஆனா நீங்க அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. சாகுரா, காணாம போன சாஸ்கேவை பத்தி நீ ரொம்பவே கவலைப்பட்ட. ஆனா உன் கண்ணு முன்னாடியே தொங்கிட்டு இருந்த நருட்டோவுக்கு நீ கொஞ்சம் கூட உதவியே பண்ணல. நாருட்டோ, நீ எல்லாத்தையுமே தனியா மட்டும்தான் செய்யற, எல்லாத்தையும். அப்புறம் சாஸ்கே, நீ எல்லார விடவும் ரொம்ப திறமசாலி நீயே நினைச்சுக்கிட்ட. அதுக்கு பேர் திமிரு. நிஞ்சாஸ் எப்பவுமே கூட்டமா தான் வேலை செய்வாங்க. எல்லாருக்குமே தனித்துவமான திறமைகள் தேவைதான். ஆனா ஒன்னா வேலை செஞ்சா மட்டும்தான் வேலையை முடிக்க முடியும். எல்லா ஷினோபிக்கும் இது நல்லாவே புரியும். ஒருத்தர் மத்தவங்கள பத்தி நினைக்காம தன்னை பத்தி மட்டும் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அது தோல்வியில தான் முடியும். உயிரை கூட பறிக்கும். உதாரணத்துக்கு சாகுரா, உடனே நீ நருட்டோவை கொன்னுடு, இல்லனா சாஸ்கே செத்துருவான். பல நேரங்கள்ல இப்படிதான் நடக்கும். நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். எதிரி உங்கள ஒருத்தனை புடிச்சிட்டான்னா இந்த மாதிரி கஷ்டமான தருணங்கள் வரும். அப்ப கண்டிப்பா ஒருத்தரோட கதை முடிஞ்சிரும். ஒவ்வொரு தடவையும் உங்களோட உயிரை பணைய வச்சுதான் நீங்க போவீங்க. இந்த கல்ல பாத்தீங்களா? இதுல யாரோட பேரெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இவங்க எல்லாருமே நிஞ்சாஸ் தான். பெருமைப்படுத்துறதுக்காக கிராமத்து மக்கள் இப்படி செஞ்சிருக்காங்க. அடடா, அவ்வளவுதானா? எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த கல்லுல நான் என்னுடைய பேரையும் கண்டிப்பா செதுக்கி வைக்க போறேன். இப்படியே சும்மா வாழ்ந்துட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நான் ஒரு ஹீரோ ஆகணும், சூப்பர் ஹீரோ. அவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஹீரோஸ். அவங்க எப்படிப்பட்ட ஹீரோஸ்னு புரியுற மாதிரி சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அவங்க எல்லாருமே KIA. இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கே. அதுக்கு அர்த்தம் கில்ட் இன் ஆக்ஷன். அவங்க எல்லாரும் செத்துட்டாங்க. அவங்களோட நினைவா தான் இந்த கல்லை வச்சிருக்காங்க. என்னோட நெருங்கிய நண்பர்களோட பேர் கூட இதுல இருக்கு. பரவாயில்ல, உங்க எல்லாருக்குமே இன்னொரு வாய்ப்பை நான் தரேன். ஆனா அது இன்னும் கொஞ்சம் கடினமா இருக்க போகுது. இந்த பெல்ல கைப்பற்ற 3 மணி நேரம் தரேன். உங்களுக்கு சக்தி கிடைக்க இப்ப நீங்க லஞ்ச் சாப்பிடலாம். ஆனா நருட்டோவுக்கு எதுவுமே கிடையாது. விதிமுறைகளை மீறி நீ மட்டும் சாப்பிடணும்னு நினைச்சதுக்கான தண்டனை தான் இது. அது மட்டும் இல்லாம இவனுக்கு யாராவது சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சா சாப்பாடு கொடுத்தவங்களையும் நான் தேர்வு செய்ய மாட்டேன். விதிமுறைகளை நான் தான் சொல்லுவேன். அத நீங்க கேட்கணும். புரியுதா? சரி, நான் கிளம்புறேன். ஏருக்கா, நான் சொல்றத கேளு. அவங்க பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் நீ ககாஷிய தப்பு சொல்லக்கூடாது. சரி. இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வாரம் ஆனாலும் நான் சாப்பிடாம இருப்பேன். நருட்டோவுக்கு இதெல்லாம் ஜுஜுபியான விஷயம். இல்ல, எனக்கு பசிக்கல. இத சாப்பிடு. என்ன? இல்ல சாஸ்கே, அவனுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது. சென்சே சொன்னதை நீ கேட்டல்ல. ககாஷி இப்ப இங்க இல்ல. ஒன்னா செயல்பட்டா மட்டும்தான் இதுல ஜெயிக்க முடியும். நருட்டோ மட்டும் பசியில இருந்தானா அவனால சிறப்பா செயல்பட முடியாது. அது நம்ம எல்லாரையும் பாதிக்கும். அதனால நமக்கும் தான் பிரச்சனை. சாஸ்கே,